ஸோ வணக்கம் அமேஸ்னா அது உங்களோட ரெட்ரோஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து நம்ம மைண்ட் கிராஃப்ட் வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ ஒரு எஸ்எம்பியில் நம்ம இருக்கோம். இந்த எஸ்எம்பி வந்து சொர்க்கம் இல்லை அமேசிங் உலகம் கேசி எஸ்எம்பியில் தான் இருக்கும் பார்ட் 1. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ, யாராச்சும் இருக்கிறீங்களா? ரொம்ப என்ன மயான அமைதியாக இருக்கு. ஹலோ, யாரா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. சரி ஆத்தி, என்னடா இது ஆரம்பிக்கும் போதே பக்கா சுத்தம். சரி, இப்படி மெதுவாக போவோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம எஸ்பிபி ப்ரோ வந்து காட்டியிருக்காரு. ஸோ திடீர்னு எப்படி இங்கே வந்து தெரில. ஸோ ஓகே, வேகமாக போ. ஸோ ரொம்ப மொட்டை மாடி மேலே இருக்கோம். ஸோ வில்லேஜ் கீழே இருக்கோம், அவங்க பேச மேலே இருக்கோம். ஸோ நான் வந்து எந்த டீம் கேட்டிங்கன்னா வந்து நம்ம பரத் ப்ரோ டீமே. எஸ்எம்பி மெம்பர்ஸ் யார் இருக்கான்னு சொல்லிடுறேன். எஸ்பிபி இருக்கார், ஜீவா இருக்கார், லார்டு தான் எஸ்எம்பி ஓனரு, பரத் அட்மின்னு, ஸ்டீஃப் அதான் நம்ம ஹெச்எம்எஸ் கேமிங் தமிழ் இருக்கார்ல அவரும் அட்மின் தான். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் வந்து இதில் கொடுக்குறேன், இந்த எஸ்எம்பியோட யூடியூப் சேனல் லிங்க்கை. ஸோ வந்து பார்க்குறவங்க போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட வீடியோஸை. ஸோ நல்லா தான் இருக்குது. வித்தியாசமாக ப்ரிசன்லாம் வேறு கட்டி வச்சுருக்கானுங்க. இது புது கண்டென்ட் மாதிரி இருக்குது. வித்தியாசமாக நான் எத்தனை எஸ்எம்பிலாம் பண்ணியிருக்கேன், ஒரு 3 எஸ்எம்பி ப்ளே பண்ணியிருக்கேன் எஸ்எம்பி சேர்த்து. பட் இது புது கண்டென்ட். ஓகே, மற்றவங்களோட யூடியூப் சேனல் நேமையும் வந்து நான் சேர்த்து போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், ஃபன் பண்ணுங்கள். ஓகே, ஆத்தி ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஏற விடுங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நைட்டு வேறு ஆச்சு, ஜாம்பி தொல்லை தாங்க முடியாது. ஓகே, போ ஓடு நெஞ்சம் உண்டு ஆத்தி. ஆமாம், ஐயோ ஆரம்பிக்கும் போதே அடி, அப்புறம் லேகு. எங்கேருந்துடா வரீங்க? இந்த அட்டண்டன்ஸோட ப்ராப்ளமே இது தாங்க, இந்த லேகு தொலை ரொம்ப ஓவராக இருக்குது. சரி, வந்தாச்சு. ஸோ என்னடா இன்வென்ட்ரியில் அப்படியே காசமாக இருக்கே அப்படின்னா அதுவா இப்போ தான் நம்ம புது மெம்பர். இப்போ தான் எஸ்எம்பி ஸ்டார்ட் ஆகி எதுவுமே ஒரு மாதம் ஆச்சு. ஸோ இப்போ தான் நானே கண்டென்ட் போடுறேன். ஸோ டைம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இட்ஸ் ஐயோ இட்ஸ் ஆல் யூடியூப்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ பேசிக்ஸ். ஓகே, சீக்கிரமாக போ. யார் வீடுனே தெரியலையே. சரி, ஓகே, பெட்டு இருக்குது. தூங்குறா கைப்பில். ஓகே, டே 1. தூங்கு. ஓகே, எந்திரிச்சு. ஸோ ஆரம்பிக்கலாமா? நம்ம சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ இது நம்ம பேஸு. ஸோ இருங்க போங்க. என்னது அது கட்டி இவ்வளோ கட்டிட்டாங்களா? எப்பாடியோ, இதில் நான் என்னடா கட்டுறது? நம்ம டீம்மேட்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து ஷார்ட்ஸு நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. He is a god of sats. எனக்கு அப்படி இருந்துச்சு, பார்த்தா தான் தெரியுது. நம்ம தளபதி அண்ணன் காட்டோட படத்தில் இருக்கிற டைலாக். அம்மாடி. ஓகே, அவர் சொல்லுவார் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார்ல அது. சரி, எங்கடா வர்றேன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி இந்த எஸ்எம்பியில் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கீழே விழுந்து தெரியாமல் பெட்டை உடச்சிட்டேன். ஸோ அதனால் மெயின் ஸ்பாட் ஆரம்பித்த இடத்துலேருந்து திருப்பி வந்தேன். ஸோ இன்வென்ட்ரியில் ஒரு திங்ஸ் இருக்கும். நான் இந்த எஸ்எம்பியை வந்து ஒரு வாரமாக ப்ளே பண்ணேன். ஸோ அதில் கிடச்ச திங்ஸ் தான். ஸோ ஒரு 13 டைம் இருந்துச்சு. அதை வந்து எஸ்பிபி நம்ம கொடுத்தாரு. ஓகே, ஒரு ஸ்மால் லேக் இஷ்யூஸ், அதனால் டக்குன்னு சர்வர்லேருந்து வெளியாக்கி விட்டுருச்சு. ஓகே, எஸ்எம்பியில் யார் இருக்கா சொல்லிட்டல. ஓகே, யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் டீமில் பரத் வந்து எஸ்எம்பி டீமோட ஓனரு, லீடர். ஓகே, லீடர்னு எடுத்துக்கலாம். ஓகே, எஸ் லீடர் தான் எஸ்எம்பி. இந்த டீமோட லீடரு ஏன் எஸ்எம்பி வேணாம், வலிக்குது, அழுதுருவேன் போகுதுன்னு தெரியல எனக்கு. சரி, இந்த டீமோட லீடரு ஷார்ட்ஸோட டீம் லீடர் பரத். ஸோ அதுக்கப்புறம் எஸ்பிபி இருக்கார். ப்ரோ ஆள் இல்லை ப்ரோ அப்படி கேட்டார். சரி, நான் அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து அங்கே இவர் கூப்பிட்டாரு, லார்டு கூப்பிட்டாரு. அப்புறம் சில பேர் கூப்பிட்டாங்க. நான் இல்லை ப்ரோ, டைம் இல்லை ப்ரோ, அது உண்மையாக டைம் இல்லை. ஸோ வரல. ஸோ இந்த வாட்டி வந்து டைம் இருந்துச்சு. ஸோ தான் வந்துட்டேன். ஸோ யார் பேசி கேட்டிங்கன்னா வந்து நம்ம கிரேஜி கில்லரோட
அதுக்கப்புறம் கீழே ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அது கதையில் நம்ம லேட்டாகவே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஏத்தாப்பில் இருக்கிறது என்னென்னு தெரில. ஸோ இது வந்து நம்ம எஸ்பிபியோட. ஸோ இங்கே தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கதை இல்லை, ஏன்னா அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் கண்டியாக இது கட்டிக்கிறேன். ஸோ நெதர் போர்ட்டலுக்குன்னு தனியாக வேறு யார் இந்த எஸ்பிபி வேறு மாதிரி சம்பவம் பண்ணுறாரு. ஸோ ஓகே வாங்க வெளியே அடுத்தது ஆத்தி. ஐயோ இது வேறு ஒரு தொலையாக இருக்கே. ஸோ ஆம்பி தலையாக வேறு வரான். ஐயோ டே டெலிபோர்ட் பண்ணி விட்றாதீங்கடா அப்பா முடி. ஓகே செத்துட்டான். சரி அடுத்தது என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்று என்ன பார்ப்போமே. இது வந்து வில்லேஜ் ரீடர் ஃபார்மு. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ ஓகே ஓகே இது ஐ திங்க் நம்ம பரத் ப்ரோவோட வீடு நினைக்கிறேன். பரத் ப்ரோவோட தான் நினைக்கிறேன். எஸ் பரத்தோட தான். ஏன்னா நான் வந்து அவர் ரொம்ப ஓவர் சொல்ல முடியாது. அவர் நிறையா வந்து அண்டர் கிரவுண்ட்ஸ் கட்டியிருக்காரு, டுவோ ஹவுஸ் கட்டியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஒரு வேலை இது பரத்தோட வீட்டாக இருக்கலாம். மை ஐக்யூ ஒரு நாலேஜ் சொல்லலாமே. சரி எனக்கு ரொம்ப கேஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கொசன்னு இருக்குது. அடுத்து என்ன திங்ஸ் கற்றுறதுக்கு கூட தெரியாத லெவலில் தான் கொசன்னு வச்சுருக்காங்க. ஸோ கீழே வில்லேஜ் இருக்குது. வில்லேஜை போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்டார்டிங்கில் வில்லேஜை கூட விடல கைஸ். ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் உடன் மென்ஷன் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு கதை இல்லை. ஸோ அது வந்து 2வது வில்லேஜ் தாண்டிச்சு. இதெல்லாம் தாண்டி தான் போணுச்சு. எஸ் இதை தாண்டி தான் போணுச்சு. ஐ திங்க் பார்ட் 2 இல்லை பார்ட் 3ல் வந்து நான் அதெல்லாம் எடுப்பேன். ஸோ பார்ட் 2ல் வந்து முதல்ல நம்ம வந்து கேஃப் மைனிங் முடிச்சிடணும். ஏன்னா வந்து ஆரம்பிக்கும் போதே மங்களகரமாக கேஃப் மைனிங் ஆரம்பித்து முடிக்கணும் தான் நான் எல்லா அசம்பிளியே பார்ப்பேன். ஸோ கதை இல்லை, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர ஸ்டைல் தான் நம்மளோட. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம கை வண்ணம். ஸோ வீடு அவ்வளோவா எல்லாரோடைய வீடும் ஓகேன்னு சொல்ல முடியாது. பரத்தோட ஓகே, இவரோட ஓகே. இது என்னது, வில்லேஜை பிடிச்சி வைக்கிறதா. பட் எப்படி நம்ம உள்ளே போகிறது, உடச்சிட்டு போனால் யாரோடையும் தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி அங்கே கண்ணாடி இருக்குது, இங்கே வெளியே பார்ப்போமே எப்படி வந்துச்சு. அப்போ அங்கே கண்டிப்பாக லிவர் இருக்குமே. எஸ் ஓப்பன். ஆமாம் சரி உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் வேணாம், ரேட்டிங்காக பண்ண போகிறேன் வில்லேஜோட. சரி கதை வில்லேஜரோட. ஸோ கதையில் இழுத்து மூடிடுவோம் வேறு. ஸோ ஒன்றுனா கீழே போயிட்டு வருவோம். ஸோ கீழே திருப்பியும் அடியா. ஓகே அப்புறம் கிரேசி கலரோட அடுத்தது வந்து என்னென்னா வந்து கிரேசி கலர் வந்து அசம்பிளியில் லேட்டு. எனக்கு ரீசன் தெரில, நான் அவ்வளோவா டிஸ்கஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ நியூ மெம்பர் ஜாயின் ஆகிருக்காரு, ஜென்ரல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துருக்காரு. ஸோ கதை இல்லை, பார்ப்போமே நியூ மெம்பரோட ஃபன் பண்ணுவதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த எஸ்எம்பியாச்சு கரெக்டாக ஓட்டுமே, ஏன்னா தமிழ் சிட்டி பாதி இருந்துச்சு. அதோட விட்டு ஏன் எஸ்எம்பிஎஸ் அதை விட்ட சொருக உலகம் மெம்பர்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாதியோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூ கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த எஸ்எம்பியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போட்டு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. என்னடா இவ்வளோ வேகமாக வச்சு இவ்வளோ லேட்டாக போகுது. ஐயோ இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரியலையே. ஓகே வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படி கேட்குறாரு. எக்ஸ்பி ஃபார்மா. ஸோ முதல்ல இந்த கிரிப்பர் தள்ளி கொண்டுருவோம். ஓகே ஒரு வரைக்கும் எக்ஸி கிடச்சி நல்லா தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அதுக்கு ஏன் இவ்வளோ ஹைட்டில் கட்டி வச்சுருக்கீங்க. சரி என்ன பண்ணுறீங்க. என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பி ஃபார்மில் இருக்கேன். ஐயா போதுமா. ஓகே எக்ஸ்பி ஃபார்ம்னு போட்டாச்சு. ஸோ நம்ம திருப்பி இறங்குவோமே. ஐயோ திருப்பி இதுலேயேவா, சரி நம்ம கட் பண்ணிடுவோமே. ஸோ என்ன கேட்டால் இது ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நான் இப்படிலாம் சிம்பிளாக வீடியோ எடுத்தது இல்லை. ஸோ பரவாயில்ல, நம்மளாம் ஒரு வீடியோவில் 5,000 மாதிரிலாம் எடுத்துடுவேன். பட் இட்ஸ் ஓகே. இந்த எஸ்எம்பி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களாம் ஆரம்பித்து பயங்கரமாக போயிட்டாங்க. என்ன கண்டு எடுக்கிறது இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை சனிக்கிழமை கைஸ். பை கைஸ். மட்டமாமே